ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மதுரையம்பதியிலே அரசாளும் மீனாட்சியின் பட்டாபிஷேக தினம் இன்று. கொள்ளை அழகு கொண்ட பேரரசியான மதுரை மீனாட்சி மலையத்வஜ பாண்டிய மன்னனின் மகளாக பிறந்தவள் என்று ஹாலாஸ்ய மகாத்மியம் கூறுகிறது. ஆண்மகனைப் போன்று வீரம் மற்றும் போர்க்கலை போன்ற பிற கலைகளிலும் சிறந்து விளங்கி மதுரையை ஆட்சி புரியக்கூடிய சக்தி படைத்த இளவரசியாக திகழ்ந்தாள் மீனாட்சி. தன்னுடைய போர்க்கலை மற்றும் வீரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அனைத்து பகுதிகளுக்கும் திக்விஜயம் சென்று அனைவரையும் வீழ்த்தி வெற்றி கொண்டாள். அப்பொழுது இறுதியில் கைலைக்கு சென்று அங்கு போர் செய்த பொழுது ஈசனை கண்டு வழிபட்டு ஈசன் மீது அன்பு கொண்ட காரணத்தினால் அவரையே திருமணம் செய்து கொள்ள எண்ணி திருமணமும் நடைபெற்றதாக ஹாலாஸ்ய மகாத்மியம் கூறுகிறது. அன்று முதல் தற்பொழுது வரை மீனாட்சி திருக்கல்யாணம் நிகழ்வு சித்திரை திருவிழாவாக மதுரையில் சிறப்பாக இன்றும் நடைபெற்று வருகின்றது. அன்னை மீனாட்சிக்கு தடாதகை என்று ஒரு பெயர் உண்டு. அந்த மீனாட்சி தேவி கைலியில் ஈசனை தரிசித்து அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என வேண்டி பிரார்த்தித்து கூறிய ஸ்தோத்திரம்தான் ஸ்ரீமத் சுந்தரேஸ்வர ஸ்தோத்திரம். வாருங்கள் இப்பொழுது அந்த ஸ்தோத்திரத்தை பார்ப்போம். மன்னாத ஜகதாம் நாத சத்யஞானசுகாத்மக பாகி மாம் பரமேஷான பராத்பர நமோஸ்துதே. மன்னாத ஜகதாம் நாத சத்யஞானசுகாத்மக பாகி மாம் பரமேஷான பராத்பர நமோஸ்துதே. மன்னாத ஜகதாம் நாத சத்யஞானசுகாத்மக பாகி மாம் பரமேஷான பராத்பர நமோஸ்துதே. எனக்கு பிரியமான தலைவனே, உலகங்களுக்கெல்லாம் இறைவனே, சத்தியமானவனே, ஞானப் பரம்பொருளே, இனிமையானவனே, என்னை எப்பொழுதும் ரட்சித்து அருள்வாயாக. பரம்பொருளே, சர்வ உன்னதமான ஈசனே, உனக்கு எனது வந்தனங்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.